ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவ்ல இருந்த மார்க்கெட்டு ஆஃப்டர் தட் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு போச்சு. நான் லாஸ்ட் வீடியோ போடும்போது மத்தியான வீடியோவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ்ல இருந்துச்சு. நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆஃப்டர் தட் பாசிட்டிவ் வந்துச்சு. ஆஃப்டர் தட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டு. ஸோ அன்னைக்கு ஃப்ரைடே அந்த வாரத்தில் லாஸ்ட் மார்க்கெட்டே. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 33 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் 210 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க் 469 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டாக தான் இருக்குது. ஒரு 33 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் கேப் வந்து 288 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து 23 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க. டிஎஸ் வந்து 6658 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ வந்து எஃப்ஐஎஸ் நேற்று பார்த்தீங்கன்னா 7000 கோடிக்கு மேலே வாங்கியிருந்தாங்க. டிஎஸ் நேற்று செல்லர்ஸாக இருந்தாங்க. இன்னைக்கு அது சேஞ்ச் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க. டிஎஸ் பார்த்தீங்கன்னா நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. இது எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசியில் இன்னைக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஐடிசியில் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து 2030க்குள்ள அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரினோவபிள் எனர்ஜியில் வந்து ஒரு நல்ல வேகத்தை அவங்க கூட்டுறாங்க. ஸோ 50% டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரினோவபிள் எனர்ஜி யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது அவங்க வந்து ஹோட்டல்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் லக்ஸரி ஹோட்டல்ஸ் இங்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இது தேவை அதிகம் இருக்கிறதுனால இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்லேருந்து எடுக்கிற அந்த ரினோவபிள் எனர்ஜியோட தேவையை வந்து 2030க்குள்ள வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐடிசி. இது வந்து ஐடிசியில் வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசியில் இன்னொரு அப்டேட் வந்து இருந்துச்சு. ஐடிசி வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து கோடீஸ்வரர் ஆக்குறது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் 25ல பார்த்தீங்கன்னா 68 எம்ப்ளாயிஸை வந்து நாங்கள் வந்து குரோர்பதி ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 24.11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ஃபினான்ஷியல் 25ல வந்து 1 கோடிக்கு மேலே அவங்களோட அந்த ஆனுவல் ரெனுமரேஷன் சொல்லுவாங்க. அந்த ஆனுவல் எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு வருஷத்தில் வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சது வந்து நிதியாண்டு 24ல் பார்த்தீங்கன்னா 350 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அடிஷ்னல் ஆட்டு குரோர்பதி ஆட்டு இந்த வருஷம் புதுசாக உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 68 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. லாஸ்ட் 24 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா 25 ஹோட்டல்ஸ் வந்து இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் போர்ட்ஃபோலியோல இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 24 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாட்டு 130 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. 12,000 ரூம்ஸ் வந்து இவங்க கைவசம் இருக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ்ல. நெக்ஸ்ட் ஐடிசி ஹோட்டல்ஸோட எபிட்டா வந்து ஃபர்ஸ்ட் டைம் 1000 கோடி அப்படிங்கிற மார்க்கை ரீச் பண்ணியிருக்கு. 2023-24 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 1000 கோடி அப்படிங்கிற மார்க், அதாவது எபிட்டா பார்த்தீங்கன்னா 1049.88 கோடியை ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ணியிருக்கு. இந்த செக்மெண்ட் ரெவன்யூ வந்து ஃபினான்ஷியல் 24ல 2989 கோடி அந்த ரேஞ்சை டச் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓவரால் ஆட்டு ஐடிசி ஹோட்டல்ஸ் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசியில் டிவிடெண்ட் எப்போ வரும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இது அதாவது ஜூலை 29th இருந்து, அதாவது ஜூலை 29 டு ஜூலை 31 அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து கிரெடிட் ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இவ்வளோ பாசிட்டிவ் நியூஸ் வந்த பிறகும் பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து மேலேயே போகல, அப்படியே தான் இருக்குது. ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 425 ரூபா 423 ரூபா அந்த ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருக்கு ஐடிசி. ஸோ இந்த ரேஞ்சில் கூட கன்சிடர் பண்ண வாய்ப்பு தான் எப்படி இருக்குதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஐடிசியோ சரி எந்த ஷேரோ சரி, ஐடிசி ரீசெண்டாக 500 போனாங்க லாஸ்ட் ஆட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாட்டு இந்த ரேஞ்சிலே இருக்கிறாங்க. ஸோ ஐடிசி வந்து கன்சிடர் பண்ண லெவலில் தான் இருக்குது. இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்குவாங்க. திடீர்னு அது ஒரு ஜெட்டு வேகத்தில் மேலே போயிடும். அப்புறம் வந்து கமெண்ட்ல வந்து இப்போ வாங்கலாமான்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்து மணப்புரம் ஃபினான்ஸ் இப்படி தான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் 212 ரூபா அன்னைக்கு ஒரு ரெக்கார்ட் ஹை போன பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கலாமா அப்படின்னு வந்து ஒருத்தர் கமெண்ட்ல கேட்காரு. ஸோ அது மாதிரிலாம் தப்பு பண்ணாதீங்க. ஐடிசி இப்போ கன்சிடர் பண்ண வாய்ப்பில் தான் இருக்குது. ஸோ கன்சிடர் பண்ணலாம் ஐடிசியில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் புரியோட அந்த ரெவன்யூ, அதாவது சேலரின்னு சொல்லுவாங்க, அது வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்தில் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ இதில் வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா அவங்க ஜூலை 19 ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்களோட டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 19 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நவாகர் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் வந்து இந்த கம்பெனி பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி போத் லிஸ்ட்டாக இருக்கு. ஸோ இந்த கம்பெனியில் 70.37% ஆஃப் த ஸ்டேக்கை வந்து இவங்க வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் குரூப் தான் இது வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது ரெண்டு நியூஸ் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு.
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் கிடச்சிருந்துச்சு. அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சென்னையில் அரக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா மாடல் கார்கோ டெர்மினல் சதர்ன் ரயில்வேட்டேருந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இது ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது. 3 அப்டேட் வந்திருக்கு. ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2% மேலே ரேலியாக இருந்துச்சு. ஒரு ஷார்ட் டேர்முக்கு இதிலலாம் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஆனால் நானும் இதில் பெரிய அளவில் கன்சிடர் பண்ணலை ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இவ்வளோ பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஒருத்தர் வாங்கலாமான்னு கேட்டார். நான் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. வேல்யூஷன்லாம் நம்ம இப்போ நினைக்கிற ரேஞ்சில் இல்லை. இந்த ஷேர்லலாம் எதுவும் நான் ட்ராக் பண்ணல. ஸோ நீங்கள் பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இதான் ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அது என்னோட ஒப்பீனியன். அதுலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. ஸோ அது உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நான் எந்த ஸ்டாக்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும் அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 64 rupees அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதில் இன்னைக்கு ஒரு நியூஸும் வந்துருந்துச்சு. ஸோ பேசல் Tier 2 பாண்ட்ஸ் மூலமாட்டு ஃபண்ட்ரைஸ் பண்ணதாட்டு அந்த பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி ஃபண்ட்ரைஸ் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பாண்ட்ஸோட மெச்சூரிட்டி 10 years அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசல் 3 Tier 2 பாண்ட்ஸ் மூலமாட்டு 10 billion rupees-உம் நெக்ஸ்ட் கிரீன் ஷூ ஆப்ஷன் மூலமாட்டு 7.5 billion rupees-உம் ஃபண்ட்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓவராலாட்டு பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 64 இருக்கு. ப்ரைஸ் டு earnings 11 இருக்கு. ஆனால் இது இந்த ரேஞ்சில் இப்போதைக்கு பிஎஸ்சி செக்டர்லாம் நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்ல தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிமெண்ட்ஸில் மார்னிங் நியூஸ் பார்த்துருந்தோம். அல்ட்ராடெக் சிமெண்ட் அக்யூர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்தியன் சிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் அமெரிக்கா, நொமுரா இவங்கள்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. 500 கோடி பாண்ட்ஸ் மூலமாட்டு ஃபண்ட்ரைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 250 கோடி வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படி பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியன் சிமெண்ட்ஸில் ஒன் ஆஃப் த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ஹெச்பிசியில் அப்டேட். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மேலே போயிருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 200 மெகாவாட் கெப்பாசிட்டி உள்ள ஒரு சோலார் ப்ராஜெக்ட் குஜராத்தில் குஜராத் உர்ஜா விகாஸ் நிகம் லிமிடெட் கூட பார்த்தீங்கன்னா அங்குள்ள ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேஷன் போர்டு கூட ஒரு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. 200 மெகாவாட் உள்ள கெப்பாசிட்டி உள்ள சோலார் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குஜராத்தில் 846.6 கோடி வேல்யூல பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த என்ஹெச்பிசி லிமிடெட். இது பார்த்தீங்கன்னா என்ஹெச்பிசி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரீசெண்டாக நீ இப்போ கவர்மெண்ட் தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ அதில் நம்ம நிறைய கவனிக்க வேண்டியிருக்கு. அதனால தான் நான் பிஎஸ்சி செக்டார் பக்கம் இப்போதைக்கு போக வேண்டாம். கவர்மெண்டோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பிஎஸ்சி செக்டாரில் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதில் பார்க்கும்போது கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேசகான்டெக், ஐஆர்எஃப்சி, என்எஃப்எல், ஆர்சிஎஃப் இந்த கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் சேல் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த மணி கண்ட்ரோலில் ஆர்டிக்கிள். அதாவது இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாட்டு 50,000 கோடி திரட்ட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃபர் ஃபார் சேல் வர வாய்ப்பு இருக்கு இந்த ஷேர்ஸ்லாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கவர்மெண்ட் ஐஆர்எஃப்சியில் 11.36% ஆஃப் த ஸ்டேக் விற்க இருக்கிறாங்க, டைல்யூட் பண்ண இருக்கிறாங்க. 7,600 கோடி ஒர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் கைவசம் 86.36% இந்த ஷேர்ல இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஸோ அட்லீஸ்ட் இது அவங்க சேல் பண்ணுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 25% ஆஃப் த பப்ளிக் ஓனர்ஷிப் இருக்கணும். அதனால தான் இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்டிஎல் இந்த ஸ்டாக்ல 84.83% ஓன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க இதில் 10% சேல் பண்ண இருக்கிறாங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ஆர்சிஎஃப்லையும் என்எஃப்எல்லையும் பார்த்தீங்கன்னா என்எஃப்எல்ல 20%, ஆர்சிஎஃப்ல 10% சேல் பண்ண ஆஃபர் ஃபார் சேலில் விற்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஓவரால் அட்டுள்ள அப்டேட்டு. ஐஆர்எஃப்சி, நெக்ஸ்ட் மேசகான்டெக், இந்த பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. டிஃபென்ஸ் செக்டார், ஃபெர்டிலைசர் செக்டார், ரயில்வே ஸ்டாக்கு. ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக்லாம் ஆஃபர் ஃபார் சேலில் ஸ்டாக் ஸ்டேக் டைல்யூட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு பிஎஸ்சி செக்டார் பக்கம் நம்ம போக வேண்டாம். ஃபியூச்சரில் பட்ஜெட்டில் வர அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்துட்டு டெஃபினட்டாக உள்ள என்ட்ரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டில் அப்டேட். கொச்சின் ஷிப்யார்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1,100 கோடி ஒருத்துள்ள ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ நார்வே கம்பெனிட்ட தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1,100 கோடி ஒருத்துள்ள எக்ஸ்போர்ட் ஆர்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்டர் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர்னு நினைக்கிறேன். ஸோ இது கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஸோ இது பார்க்கும்போது சில அப்டேட் சொல்லியிருக்காங்க. 100 மீட்டர் அந்த வெசல் 100 மீட்டர் லென்த், டெத் வெயிட் பார்த்தீங்கன்னா 1,300 மெட்ரிக் டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசைன் டிராஃப்ட் 6.5 மீட்டர்ஸ் உள்ள ஒரு வெசல் டிசைன்
இன்டர்நேஷனல் ஆர்டர் நினைக்கிறேன் நெதர்லாண்ட்லேருந்து கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட். கொச்சின் ஷிப்யார்டு ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஷார்ட் டைம் கன்சிடர் பண்ணி ப்ராஃபிட்டும் புக் பண்ணிட்டோம். இது வந்து கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெல் கம்பெனியில் வந்து அப்டேட். ஸோ இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு ரேலி இருந்து 2% மேலே. ஸோ இவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஆர்டர் கிடச்சிருக்கு 3172 கோடி உள்ள ஒரு ஆர்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்மோர்ட் வெஹிக்கிள் நிகம் லிமிடெட் ஏபிஎன்எல் அந்த கம்பெனிட்டு தான் கிடச்சிருக்கு. ஸோ இதோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ 3172 கோடி வேல்யூல ஆர்டர். இது வந்து ஒரு டிஃபென்ஸ் பிஎஸ்சி செக்டார். இந்தியன் ஆர்மிக்கு தேவையான சில ப்ராடக்ட்ஸ் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம், நெக்ஸ்ட் BMP 2/2K டேங்க்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிக்கு தயாரிக்கிறது சம்பந்தமான ஆர்டர் தான் இவங்களுக்கு கிடச்சிருக்கு பெல் கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசியில் வந்து அப்டேட். ஓஎன்ஜிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $multi-million டீல் வந்து கிடச்சிருக்கு ஒரு லீடிங் கான்ட்ராக்ட் பிளேயர் கம்பெனிட்டு வந்து. இந்த பேக்கேஜ் மூலமாட்டு ஒரு $multi-million மூலமாட்டு பார்த்தீங்கன்னா 8 டெவலப்மெண்ட் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. பைப்லைன் ரிப்ளேஸ்மெண்ட் ப்ராஜெக்டோட 8th ஃபேஸில் வெஸ்டர்ன் இந்தியாவில் ஒரு ஆஃப்ஷோர் ப்ராஜெக்ட் பைப்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு $283 million வேல்யூ உள்ள ஒரு இன்ஜினியரிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்டாலேஷன் டீல் வந்து கிடச்சிருந்துச்சு லார்சன் அண்ட் டியூபோட் வந்து. இப்போ இந்த பைப்லைன் ரிப்ளேஸ்மெண்ட் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 8 ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு ஆஃப்ஷோர் ப்ராஜெக்ட் வெஸ்டர்ன் இந்தியாவில். இது பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் வந்து அப்டேட். டாடா ஸ்டீலோட UK யூனியனில் வந்து அங்கே பிரச்சனை நடந்திருக்கு. எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ரீசன் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். அவங்களோட 2 பிளாஸ்ட் ஃபர்னஸை க்ளோஸ் பண்ணுறது மூலமாட்டு கிட்டத்தட்ட 2800 பேருக்கு வேலை போகும் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துருந்துச்சு. அவங்கள பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் எல்லாம் ட்ரேட் யூனியனோட சேர்ந்து வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ டாடா ஸ்டீலோட போர்டு வந்து பார்த்தீங்கன்னா லீகல் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. அந்த UK யூனியனுக்கு எதிராட்டு பார்த்தீங்கன்னா லீகல் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலில் வந்து ஒன் ஆஃப் த அப்டேட்டு. ஸோ அந்த பிளாஸ்ட் ஃபர்னஸை க்ளோஸ் பண்ணுறது மூலம் மட்டும் எம்ப்ளாயிஸ் ஜாப் கட்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து எம்ப்ளாயி யூனியனோட சேர்ந்து எம்ப்ளாயிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இப்போ டாடா ஸ்டீல் வந்து அதுக்கு எகென்ஸ்டாக லீகல் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 40 வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற ஸ்ட்ரைக்கு இது பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.